வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் ஹாப்பி சண்டே. எஸ், என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு வர போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எஸ், இதை கேட்கிறப்ப எனக்குமே காமெடியா தான் பட்டுச்சு. எப்படா சூரியகுமார் யாதவ மும்பை இந்தியன்ஸ் விடுவாங்க? ஃபர்ஸ்ட்லி எப்படி வந்து கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுட்டு சூரியகுமார் யாதவை எடுத்து கேப்டன் ஆக்குவாங்க? ஏன்னா இப்பதானே ஸ்ரேயஸ் ஐயர் கப் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இதை பாக்குறப்போ காமெடியா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க போயிட்டு சும்மா கூகுள்ல சூரியகுமார் யாதவ் இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஒரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ரோஹித் ஜல்கன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெவ் ஸ்போர்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் நிறைய பிளேயர்ஸ் கூட எல்லாம் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் நல்ல ஒரு இதோட இருக்காரு. ஓகே, அவர் தான் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுவாரு. அண்ட் லாஸ்ட் இயர்லாம் நிறைய விஷயங்கள் பிரேக் பண்ணாரு. என்ன அப்படின்னா, ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து சிஎஸ்கேயோட கேப்டன்சி எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்து கேப்டன் ஆக்க போறாங்க. இதெல்லாம் வந்து அவரு தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. இது வந்து லாஸ்ட் இயர் மட்டும், இது இல்லாம ஒரு 5-6 வருஷமா நானும் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்ட நம்மளோட ரெவ் ஸ்போர்ட்ஸ் ரோஹித் ஜல்கன் வந்து ஒரு விஷயத்தை இப்ப பிரேக் பண்ணியிருக்காரு ரெவ் ஸ்போர்ட்ஸுக்காக. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லைக் ஒரு இன்சைடு டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கிட்ட கேகேஆர் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, மிஸ்டர் சூரியகுமார் யாதவ், நீங்க வந்து இங்க கேகேஆர்ல தான் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிட்டீங்க. எஸ், மும்பை தான் உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துச்சு, நாங்க இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்ப எங்க டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டன் வேணும்னு நாங்க யோசிக்கிறோம். சோ நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக் போயிருக்கதா அவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. எஸ், ஆக்சுவலி இந்த மேட்டர் என்ன அப்படின்னா, ட்ரேடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு போறாரு, சூரியகுமார் யாதவ் வந்து கேகேஆருக்கு வர போறாரு. இந்த ஒரு ட்ரேட் நடக்க போகுது. ஏன்னா இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் மும்பையை சேர்ந்த ஒருத்தர் தான், சோ அந்த கனெக்ட் இருக்கும், மேபி அங்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரேடுக்குலாம் வாய்ப்பே இல்லை மக்களே. மெகா ஆக்ஷன் வர்றப்போ ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். அது நடக்கவும் நடக்காது, அப்படி ஒரு ரூலே கிடையாது. ஓகே, இதே மினி ஆக்ஷன்னா ட்ரேட் ஓபன் அப் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ட்ரேட்லாம் கிடையாது. ஒன்னு என்ன மேட்டர்னா, சூரியகுமார் யாதவ் அங்கேருந்து வித்ட்ரா வாங்கிட்டு ஆக்ஷனுக்குள்ள வரணும். ஆக்ஷனுக்குள்ள மணி ஸ்பெண்ட் பண்ணி கேகேஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை எடுக்கணும். இப்படிதான் நடக்கும். ஆனா ஒன்ஸ் அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா கேகேஆர் தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல, யார் வேணாலும் அவர் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்து நடந்துரும். ஓகே, ஆனா என்னன்னா, ஐ திங்க் கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி மேல பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இல்ல போல. ஆனா அவர் ஒரு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு ப்ரோ. எப்படி அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கப் அடிச்சதுக்கான காரணம் வந்து ஜிஜி கௌதம் கம்பீர்னே சொல்லி முடிச்சிட்டானுங்க. ஆனா உண்மையுமே ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணாரு. என்னதான் கௌதம் கம்பீர் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாலும் உள்ள ஆன் த ஃபீல்ட்ல ஒரு சில டிசிஷன்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தது தான். பட் ஆனா எப்படி இந்த நியூஸ் இப்போ வெளில வந்துச்சு, இது மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மேபி ஒரு இன்சைட் டாக் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கிட்ட கேகேஆர் வச்சிருந்திருக்கலாம். இது மாதிரி நாங்க உங்களை ட்ரை பண்றோம், இவ்வளவு கோடி வரைக்கும் போறோம், நீங்க வர்றீங்களா, நீங்க ஆக்ஷனுக்குள்ள வர்றீங்களா? ஏன்னா உங்களை ரீடைன் பண்ணா கூட இவ்வளவு கோடி வரைக்கும் தான் உங்களை ரீடைன் பண்ணுவாங்க. பட் நாங்க இதை தாண்டி இவ்வளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி போறோம், நீங்க வர்றீங்களா அப்படிங்கிற கேள்வி மேபி வச்சிருந்திருக்கலாம். அதுக்கு சூரியகுமார் யாதவ் எஸ் சொல்ல போறாரா நோ சொல்ல போறாராங்கிறது இனிமே தான் தெரியும். அதுதான் அந்த ஆர்டிகல்லையும் மென்ஷனும் பண்ணியிருந்துச்சு. ஓகே, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்கேஸ் ஒரு 4 ரீடைன் அப்படின்னா அவங்க போகிறது ஹர்திக் பாண்டியா, அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆர் இஷான் கிஷன், இப்படி தான் 4 ரீடைன் போடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் ரீடைன் பண்ணணுங்கிற ரூல் இருக்கும், ஒரு அன்கேப்டு பிளேயர் ரீடைன் பண்ணணுங்கிற ரூல் இருக்கும். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் உடைய போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரோஹித்துக்கு அவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 50 கோடி வரைக்கும் அப்படிங்கிற நியூஸும் போயிட்டு இருந்துச்சு. அதையும் அவர் தான் பிரேக் பண்ணி இருந்தாரு. இப்ப சூரியகுமார் யாதவ் ஆன் கேகேஆர் அப்படிங்கிற நியூஸும் போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் மேட்டரா இப்ப மாறிடுச்சு. எஸ், ஸ்போர்ட்ஸ் கேடால இதை பத்தி ஒரு சூப்பர் ஆர்டிகல் போட்டிருக்காங்க, நீங்க போயிட்டு படிங்க ஆக்சுவலி. அண்ட் பார்க்கலாம், ஏதோ ஒன்று நடக்க போகுது. நான் நேத்து ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஐபிஎல் 2025 gonna be a crazy ஒரு ஐபிஎல்லா இருக்க போகுது. அந்த ஒரு கிரேசி ஐபிஎல் ஃபீலிங் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் ரோஹித்தோட வெளியில வர போறாரு, கேப்டன்சி மாத்த போறாங்க, தோனி விளையாடுவாரா விளையாடலான்னு தெரியல, மெகா ஆக்ஷன் இருக்கு.
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ் இப்போ அதோட இதுவும் வந்து ஆட் ஆகிக்கிறது. அண்ட் கேகேஆர் நிறையாவே சூரியகுமார் யாதவோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் நீங்க ஒரு விஷயத்தை மறக்க கூடாது, அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே கேகேஆர் வைஸ் கேப்டன்சி பண்ணாரு. கௌதம் கம்பீர் இருக்கிறப்போ கௌதம் கம்பீர் வைஸ் கேப்டன்சி கொடுத்தாரு நம்மளோட சூரியகுமார் யாதவுக்கு. இது எல்லாமே மனசுல ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சூரியகுமார் யாதவுக்கு வேத அப்ப போட்டது கேகேஆர் தான் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு புதுவித ஐபிஎல் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஓகே, பட் ஆனால் கேகேஆர் ஆஃபர்ட கேப்டன்சி, அது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கேப்டனா ஐபிஎல்ல இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமோட T20 கேப்டன், அதை நீங்க மறக்க கூடாது. நீங்க இந்தியன் டீமே லீட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு பிளேயரா விளையாடுவீங்களா அப்படின்னா எல்லாருக்குமே அது மனசுக்குள்ள கொஞ்சம் உறுத்தும். ஏன்னா கேப்டன்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் நமக்கு அடுத்து வந்த பசங்களாம் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் வந்து கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஹி டிசர்வ் ஃபார் அ கேப்டன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, சோ மேபி இந்த கேப்டன்சிங்கிற ஒரு டூலை வச்சு இழுக்குறாங்களா கேகேஆர் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். அண்ட் உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? அண்ட் ஏதாவது மும்பை ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் சூரியகுமார் யாதவ் போறாரு மும்பையை விட்டு அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். ஆனந்த பேஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.